உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். முதல்ல நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு கொஞ்சம் இருமாப்பு கூட உண்டு. அந்த வகையில தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிற முதல்ல தமிழுக்கு மகுடம் சூட்ட அமுதாம்மாவுக்கு தான் முதல்ல ஒரு வாழ்த்து, நன்றி. ஏன்னா அவங்கள பத்தி ஒருத்தவங்க வந்து நான் ஏற்கனவே நிறைய விஷயம் வந்து வேற ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதை தவிர்த்து தான் மற்றதை சுருக்கமா சொல்லிடுறேன். அமுதாம்மா வந்து தூய தமிழ்ல பேசும்போது மத்தவங்கலாம் போர் அடிக்கும். ஆனா அமுதாம்மா தூய தமிழ்ல பேசுறாங்கன்னே தெரியாது. ஆனா தூய தமிழ்ல பேசிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீஃபன் சார் அவரை பத்தி நான் கடைசியா நான் பேசுறேன். எனக்கு மனதுல நின்ன நிகழ்ச்சிகளை மட்டும் நான் சொல்றேன். எனக்கு பிடிச்சது அப்படி இப்படின்னு இல்ல. மனதுல நின்னதை நான் சொல்றேன். அதுல வந்து ம், நம்ம கல்யாணி மேடமோட திசை காட்டி அப்ப அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி முதல்ல உமா பாரதி அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். அவங்க தான் என்ன இந்த குழுவுக்கு முதல்ல என்ன அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னால தொடர்ந்து வர முடியல. ஆனா இந்த இப்படிப்பட்ட ஒரு குழுவை எனக்கு குடுத்ததுக்கு அவங்களுக்கு என்னன்னைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றிங்கம்மா. அதுக்கப்புறம் திரும்பி வர முடியல. நான் நெறைய நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சேவா தான் இந்த நம்பர குடுத்து இந்த குழுவுல என்ன இணைச்சு விட்டாங்க. அவங்களுக்கும் நன்றி. அ அடுத்ததா வந்து நம்ம குழுவுல வந்து எனக்கு ஆர்டரா சொல்லல. டக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கிறத சொல்றேன். நம்மளுடைய குழுவின் இளைஞர் முருகேசன் சார் அவருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவர் வந்து அவர பார்க்கும்போது நம்மலாம் என்னடா பண்றோம்? என்னடா பண்ற? அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு அப்பப்போ தோணும். நான் நெறைய டைம் வேஸ்ட் பண்றேன். அவர் மாரி ஒரு இளைஞரா துடிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ கோபாலய்யா ரத்னமையா வந்து எனக்கு வந்து ஒரு வகையில இன்னொரு வகையில எங்க அப்பா பேர் வச்சிருக்காரு. இன்னொரு வகையில அவரு பேசுறது, அவர் அந்த என்கரேஜ்மென்ட் பண்றது, எனக்கு முதல்ல அந்த ஜியாலஜி இது எடுத்தப்ப எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அவருக்கு நன்றி. இது நன்றி சொல்ற தலம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு பிடிச்சது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிவகுமார சார் வந்து முத்துலிங்கம் அவர்கள பத்தி இலங்கை பத்தின ஒரு கதைய சொன்னாரு. நான் பிரமிச்சு போயிட்டேன். அவரு சிஸ்டம் தான் பார்த்து படிக்கிறாரா? அப்படின்ற மாதிரி ஒரு 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 ப்ராம்ப்டிங் முன்னாடி இருக்கா? இப்படி கதை சொல்றாருன்னு நான் ரொம்ப வியந்தேன். நான் அந்த மாரி நான் சொல்ல கத்துக்கணும். ஏன்னா எனக்கு கதை பிடிக்குங்கிறனால அந்த மாரி சொல்ல கத்துக்கணும்னு நெனைப்பேன். அதே மாரி மாலதி மேடம் வந்து நம்ம ஒரு சில நடிகர்கள சொல்லுவாங்க. அண்டர் ரேட்டடா அவங்கள இருக்கு. அவங்க இன்னும் எங்கேயோ போயிருக்க வேண்டியவங்க. அந்த மாரி மாலதி மேடம் வந்து அவங்களுடைய புரிதல், அந்த நுண்ணிய உணர்வுகள வந்து அவங்க கரெக்ட்டா வந்து சைக்காலஜிஸ்ட்ட விட அவங்க வந்து பயங்கர பெரிய சைக்காலஜிஸ்ட்டா நான் பார்ப்பேன்.